ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், saravanakumar, வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோடு வந்திருக்கோம். ஒரு சைட்டு ஆல்ரெடி இங்கே சோலார் போட்டிருக்காங்க, ஆனால் ப்ராப்பராக போடல, எல்லாமே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நார்மல் இன்வெர்ட்டர் 2 kV லூமினஸ்டு. அதுக்கு மேலே ஒரு PWM சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு மேலே சோலார் போட்டிருக்காங்க. புதுசாக போடும்பொழுதே ஏன் இவங்க சோலார் இன்வெர்ட்டராகவே அந்த சோலார் போடுறத சஜஸ்ட் பண்ணலைன்னு தெரியல. ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த இது ப்ராப்ளம் ஆகிட்டு இவங்க பேட்ரிலாம் டெட் ஆகி போச்சு. இந்த இன்வெர்ட்டர் சரியாக வேலை செய்யலை. ஏதோ இவங்க நல்ல நேரம் இந்த பேட்ரிக்கு வாரண்ட்டி இருக்குது, அதனால் பேட்ரியை மட்டும் வாரண்ட்டியில் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். அதேமாதிரி பாருங்கள், இந்த MPPTலேருந்து இவர் இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒயர் போட்டிருக்காரு. 6 square mm ஒயர் போட்டிருக்காரு. 6 square mm உள்ள 4 square mm ஏசி ஒயர் போட்டிருக்காரு. இவ்வளோ மெலிசாக போடவே கூடாது. நம்ம ஆஷா பவரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம 10 square mm ஒயர் போடுவோம், இல்லைனா 6 square mm ஒயரையே ரெண்டாக போடுவோம். ஆல்ரெடி ப்ரோ பேட்ரி போட்டிருக்காங்க, அது நல்ல பேட்ரி தான், நான் வாரண்ட்டியில் இருந்திருக்கு, அதனால் தப்பிச்சிருச்சு. பக்கத்துலேயும் ஒரு இன்வெர்ட்டர் போட்டிருக்காரு பாருங்கள். ஏற்கனவே ஒரு 2 பேனல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பேனலுக்கு ஒரு இன்வெர்ட்டர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு இன்வெர்ட்டர் போட்டிருக்காரு, பேட்ரி போட்டிருக்காரு. அதுவும் சரியாக வேலை செய்யலை, அதுவும் டெட்டாக தான் இருக்குது. நான் அவர் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார், அவர் வீட்டுக்கு வேறு வேலைக்காக போயிருந்தேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். நம்ம சோலார் பண்ணுறோம், நீங்கள் நம்மளுக்கு இது கொடுங்க, நல்லா பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு நம்மளோட ஃபேவரட் ஆக்சுவலாக இந்த ஷீட்டு மேலே தான் சோலார் பேனல் இருக்குது. இதுதான் அந்த சின்ன இன்வெர்ட்டருக்கு போட்ட சோலார் பேனல். இதுவும் ஒர்க் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா 2 பேனல் இருக்குது, ஆனால் ஒரு பேனல் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேனல் சும்மா வச்சு கனெக்ட் பண்ண மாதிரி டேப் அடித்து வச்சுருக்காங்க அந்த சின்ன இன்வெர்ட்டருக்கு. பெரிய இன்வெர்ட்டருக்கு இதுக்கு மேலே பேனல் போட்டிருக்காங்க. இதுவே நிறைய காசு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்களா, ஏற்கனவே படுக்க வச்சு இந்த மினி ரயில் போட்டிருக்காங்க. போட்டு அப்புறம் அதெல்லாம் அணில் கடிச்சிருச்சுன்ட்டு அதுக்கான சொல்யூஷன் பார்க்காம திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த பேனல் போட்டிருக்காங்க. பார்க்கலாம், இந்த பேனல், இந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர், இந்த மினி ரயில் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள். எத்தனை மினி ரயில் ஸ்ட்ரக்சர், 4 பேனலுக்கு பாருங்கள் எத்தனை மினி ரயில் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்கன்ட்டு. இது ஒரு 250 watts பேனல், இது 2 250 watts பேனல் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த PWMல அது எடுக்காது. இது நம்மளோட ஆஷா பவர், அவருக்கு நம்ம சொல்லியிருந்தோம், கஸ்டமர் ஓகே நீங்கள் போடுங்க, எனக்கு நல்லா பண்ணி கொடுங்கன்னாரு. அதனால் நம்மளுக்கு நம்மளோட ஃபேவரட் ஆஷா பவர் இன்வெர்ட்டர் போட்டு, காப்பர் இன்வெர்ட்டர் போட்டு ப்ரோ அவங்கக்கிட்ட ஏற்கனவே பேட்ரி இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த லைனில் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த 2 இன்வெர்ட்டராக இருக்கிறத நம்ம ஒரே இன்வெர்ட்டர்லேயே கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளது 2.5 kW அப் டு 2000 watts வரைக்கும் நம்மளது லோடு தாங்கும். அது PWM போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறது, நீங்கள் சோலார் போடுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சஜஷன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. இதான் அந்த லூமினஸ் இன்வெர்ட்டர். அதாவது ஏற்கனவே நீங்கள் இன்வெர்ட்டர் வச்சுருந்துருக்கீங்கன்னா அதை ஒரு MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு சோலாராக மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சோலார் இன்வெர்ட்டர் தான் வாங்கணும். இல்லைனா சோலார் இன்வெர்ட்டர்லேயே MPPT தனியாக, இன்வெர்ட்டர் தனியாக வரா மாதிரி கூட இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணுறது, அதில் கூட வாங்கிக்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி தான், ஃபுல்லாக செடி வச்சுருக்காங்க. எல்லாமே சாப்பிட்ற செடி தான், அதாவது கீரை, எல்லா கீரையும் இருக்குது, புதினா இருக்குது, ஃபுல்லாக. ஆக்சுவலாக ஒரு வீடு இந்த மாதிரி தான் இருக்கணும், ஃபுல்லாக மரம், செடி, கொடி எல்லாமே இருக்கணும். இது 150H பேட்டரி, 2 பேட்டரி இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சின்ன இன்வெர்ட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இன்வெர்ட்டர் போட போகிறோம். இவரோட ஒரே நல்ல நேரம் என்னென்னா, இந்த பேட்டரிக்கு வாரண்ட்டி இருந்தது, நம்மளே வாரண்ட்டி க்ளைம் பண்ண சொல்லிட்டோம். க்ளைம் பண்ணி புது பேட்டரி வந்துருச்சு.
இப்போ மேலே பேனல் எல்லாமே MC4 கனெக்ஷனை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பேனல்லையும் பேரலாக கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸ். அதுவும் பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு டிசிடிபி வச்சுருக்காங்க. அந்த டிசிடிபி காமிக்கிறேன் இருங்க நான் உங்களுக்கு. டிசிடிபி நல்ல டிசிடிபி தான், இவங்க கனெக்ஷன் பண்ணது தான் கொஞ்சம் சரியில்லை. பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எம்சிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 எம்சிபி, 4 பேனலுக்கு 4 எலக்ட்ரிக்கல் எம்சிபி இன்புட் கொடுத்து அதிலிருந்து எடுத்து ஒரு டிசி எம்சிபிக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எம்சிபி யூஸே பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இவங்க எல்லா MC4ஐயும் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. MC4 மேலே வச்சதுனால எல்லா ஸ்க்ரூவும் துரு பிடிச்சிருச்சு. எப்பயுமே டிசிடிபியை மேலே வைக்காதீங்க. டிசிடிபியை கீழே கொண்டு மேலே MC4 கனெக்ட் பண்ணி டிசிடிபியை கீழே எடுத்துகிட்டு வந்து வைங்க. இப்போ இன்கேஸ் எதாவது இஷ்யூ அப்படின்னா கஸ்டமரால் ஓடி வந்து மொட்டை மாடிக்கு ஏறி இந்த ஷீட்டு மேலே நடந்து போயிடலாம், எந்த ஃபால்ட்டும் பார்க்க முடியாது. இந்த எம்சிபி ஏதாவது ட்ரிப்பானா கூட. அதனால் எம்சிபி மட்டும் டிசி எம்சிபி மட்டும் டிசிடிபியும் நீங்கள் இன்வெர்ட்டருக்கு பக்கத்துலேயே, இன்வெர்ட்டர் வைக்கிற ரூம்லேயே வைங்க. அப்படின்னா தான் கஸ்டமருக்கு வந்து, நீங்கள் ஒரு இன்ஸ்டாலராக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கனாலும் உங்கள் இன்ஸ்டாலரை டிசிடிபியை உங்கள் கை நின்று நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல வைக்க சொல்லுங்கள். இது எல்லாமே பேரலல் கனெக்ஷனில் இருக்குது, 4மே ஒரே கனெக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 330 பேனல்லையும் 2 பேனல் 4 பேனல் இருக்குது. நம்ம இந்த லெக்கு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா 6 பேனல், 2 250 வாட்ஸ், 4 320 வாட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 ஸ்டிங்காக போடுறோம். எப்படின்னா 2 பேனல் ஒரு சீரீஸ், 2 பேனல் ஒரு சீரீஸ், 2 பேனல் ஒரு சீரீஸ் போட்டு 3த்தையும் பேரலாக கீழே எடுத்துகிட்டு வரும். ஏன்னா இந்த இன்வெர்ட்டரோட VOC பார்த்திங்கன்னா 110 to 140. அதனால் 2 பேனலாக நம்ம சீரீஸ் பண்ணிக்கிறோம். சீரீஸ் பண்ணி மொத்தத்தையும் அப்படியே பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறோம். கீழே நம்ம ஆஷா பவர் இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆஷா பவர் இன்வெர்ட்டர், காப்பர் இன்வெர்ட்டர் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த இன்வெர்ட்டரில் ஒன்று என்னென்னா ஆன்சைட் வாரண்ட்டி கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ண. ஆனால் இன்வெர்ட்டரோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பியோர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர், பியோர் MPPT, நல்ல எஃபிஷியன்சி இருக்கும் இதில். எனக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது, அது தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு இந்த இன்வெர்ட்டர். அந்த அளவுக்கு ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்குது. போர்டும் ஹெவியான போர்டு, MPPTயும் நல்ல குவாலிட்டியான MPPT போர்டு உள்ளே இருக்குது. அதேமாதிரி இதில் யூஸ் பண்ண அந்த DC கேபிள் கூட பார்த்திங்கன்னா, பேட்டரி கனெக்ஷன் கேபிள் கூட 16² mm ஹெவி கேபிள் தான். அதே மாதிரி இதில் கனெக்டரும் இருக்குது, உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டு. அவுட்புட்டில் கனெக்டரும் இருக்குது, உங்களுக்கு சாக்கெட் 15 amp சாக்கெட்டும் இருக்குது. அதேமாதிரி இதில் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் 4 லைன் டிஸ்பிளே இருக்குது, 4 லைன் இருக்க டிஸ்பிளே இருக்குது. எல்லாமே இந்த இன்வெர்ட்டரோட செட்டிங்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. மற்ற பிராண்ட்லலாம் செட்டிங்ஸ் தான் இருக்கும், நீங்கள் 1 2 3 ஆப்ஷன் தான் செட் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இன்வெர்ட்டரே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் மேலேருந்து DC கேபிள்லாம் ரன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. பேட்டரியில் இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணுறோம்.
நாங்கள் இந்த இன்வெர்ட்டரை நல்லா பக்காவாக அவருக்கு பண்ணி கொடுத்துட்டோம். பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி. அவர் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் இருக்குன்னு அவர் எதிரே பார்க்கல. அவர் ஆல்ரெடி ரொம்ப அப்செட்டு. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக இந்த இன்வெர்ட்டரு யூஸ் பண்ணாமல் அவர் வச்சுருந்துருக்காரு. இன்வெர்ட்டர் இப்போ கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரி லூப் பண்ணியாச்சு, ப்ளஸ் மைனஸு. இப்போ இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள், பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். அதேமாரி நீங்கள் இல்லை, நீங்கள் வெளியூர் அந்த மாதிரினா கூட என்கிட்ட கால் பண்ணி ஒரு சஜஷன் கேட்டுக்குங்க. ஃபோன் எடுக்கலைன்னா கூட நான் திரும்ப கால் பண்ணுவேன், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை இங்கே ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன். அதுதான் இப்போ இன்வெர்ட்டர் கனெக்ட் ஆகி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், டிஸ்பிளே வருது. அவுட்புட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு, இன்புட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இருங்க, டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதில் இன்புட் 207, சோலார் 10 amps பேட்ரி சார்ஜிங் ஆகுது. பேட்ரி சார்ஜிங் 10 amps நடக்குது. பேட்ரி வோல்ட் 27. சோலார்லேருந்து 66 வோல்ட் வருது. எஸ்பிவிலேருந்து 4 amps சார்ஜிங் நடக்குது. எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். எவ்வளோ % லோடு எடுக்குது, இன்புட் லோடு எவ்வளோ, அவுட்புட் லோடு எவ்வளோ, பேட்ரி பர்சன்டேஜ் எல்லாமே காமிக்கும். பக்காவாக இருக்கும்.